வணக்கம் மாணவர்களே, நீங்கள் பயணம் செய்யும் நேரத்திலும், விட்டு பணிகளை செய்யும் நேரத்திலும், ஓய்வு நேரத்திலும், இந்த பாடத்தை ஒலி வழியாக கேட்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகலாம். மாணவர்கள், பணிக்கு செல்பவர்கள், இல்லத்தரசிகள் மற்றும் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் ஏற்ற வகையில் இந்த வினா விடை பயிற்சி உருவாக்கப்பட்டுள்ளது. வாகனம் ஓட்டுபவர்கள் திரையை பார்க்க வேண்டாம், பாதுகாப்பாட் ஒலியை மட்டும் கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். தினமும் சிறிது நேரம் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்குங்கள். சதுர்முண்டன் எடுடெக் வழங்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அதிகம் எதிர்பார்க்கப்படும் வினாக்கள். இப்போது பாடத்தை தொடங்கலாம். இன்றைய சிவிக்ஸ் பாடம் குடிமக்களும் குடியுரிமையும் லெவல் 3. ஒவ்வொரு வினாவையும் கவனமாக கேளுங்கள். விடை காண்பிக்கப்படுவதற்கு முன்பு நீங்களே பதில் சொல்ல முயற்சி செய்யுங்கள். வினா 1. குடிமகன் சிட்டிசன் என்ற சொல் எந்த இலத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? சரியான விடை சிவிஸ். சிவிஸ் என்ற இலத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. வினா 2. இலத்தீன் மொழியில் சிவிசிவிஸ் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் குடியிருப்பாளர் என்பதாகும். வினா 3. குடியுரிமை எத்தனை வகைப்படும்? சரியான விடை 2 வகைப்படும. 1 இயற்கை குடியுரிமை, 2 இயல்பு குடியுரிமை. வினா 4. பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை இயற்கை குடியுரிமை. வினா 5. இந்திய குடியுரிமை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? சரியான விடை 1955. வினா 6. 1955 ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கு எத்தனை வழிமுறைகளை பரிந்துரைக்கிறது? சரியான விடை 5 வழிமுறைகள். வினா 7. 1950 ஜனவரி 26 முதல் 1987 ஜூலை 1க்கு முன்பு இந்தியாவில் பிறந்த ஒருவரின் குடியுரிமை நிலை என்ன? சரியான விடை பெற்றோர்கள் எந்த நாட்டவராக இருந்தாலும் அவர் பிறப்பால் இந்திய குடியுரிமை பெறுகிறார். வினா 8. 1987 ஜூலை 1க்கு பிறகு இந்தியாவில் பிறக்கும் குழந்தை இந்திய குடியுரிமை பெற என்ன நிபந்தனை? சரியான விடை பெற்றோரில் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். வினா 9. 2004 டிசம்பர் 3க்கு பிறகு இந்தியாவில் பிறந்தவர்கள் பிறப்பால் குடியுரிமை பெற என்ன நிபந்தனைகள்? சரியான விடை பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாகவும் மற்றவர் சட்டவிரோதமாக இடம்பெயர்ந்தவராக இல்லாதிருப்பதும் அவசியம். வினா 10. 1950 ஜனவரி 26 முதல் 1992 டிசம்பர் 10க்கு முன்னர் வெளிநாட்டில் பிறந்த ஒருவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற என்ன நிபந்தனை இருந்தது? சரியான விடை அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். வினா 11. 1992 டிசம்பர் 10க்கு பின்னர் வெளிநாட்டில் பிறந்தவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற என்ன நிபந்தனை? சரியான விடை அவரது பெற்றோரில் எவரேனும் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். வினா 12 2004 டிசம்பர் 3க்கு பிறகு வெளிநாட்டில் பிறந்தவர்கள்
இந்திய வம்சாவளி குடிமகனாக ஆக என்ன செய்ய வேண்டும்? சரியான விடை அவர்களுடைய பிறப்பினை 1 வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்ய வேண்டும். வினா 13 இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவு மூலம் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் முன் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும்? சரியான விடை 7 ஆண்டுகள். வினா 14 இயல்பு குடியுரிமை பெற தகுதியுள்ள ஒருவர் இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் உள்ள எத்தனை மொழிகளில் ஒன்றில் போதிய அறிவை பெற்றிருக்க வேண்டும்? சரியான விடை 22 மொழிகளில் ஏதேனும் ஒன்றில் போதிய அறிவை பெற்றிருக்க வேண்டும். வினா 15 எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியும் இந்தியாவுடன் இணையும் போது அப்பகுதி மக்களுக்கு குடியுரிமை எவ்வாறு வழங்கப்படுகிறது? சரியான விடை பிரதேசங்களை இணைத்தல் மூலம் இந்திய அரசு அவர்களை இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்கிறது. வினா 16 பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்தபோது இந்திய அரசு அம்மக்களுக்கு எந்த ஆண்டு இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியது? சரியான விடை 1962. வினா 17 இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் விதிகள் குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன? சரியான விடை பகுதி இ. விதிகள் 5 முதல் 11 வரை. வினா 18 இந்திய அரசியலமைப்பு சட்டம் குடியுரிமை இழப்பு பற்றி எத்தனை வழிமுறைகளை குறிப்பிடுகிறது? சரியான விடை 3 வழிமுறைகள். வினா 19 ஒருவர் தாமாக முன்வந்து வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை கைவிடப்படுவது எனப்படும். சரியான விடை குடியுரிமையை துறத்தல். வினா 20 ஓர் இந்திய குடிமகன் தாமாக முன்வந்து வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை தானாகவே முடிவுக்கு வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை குடியுரிமை முடிவுக்கு வருதல். வினா 21 மோசடி அல்லது தவறான பிரதிநித்துவம் மூலம் குடியுரிமை பெற்ற ஒருவரின் குடியுரிமையை இந்திய அரசு ஓர் ஆணை மூலம் இழக்கச் செய்வது எனப்படும். சரியான விடை குடியுரிமை மறுத்தல், கட்டாயமாக முடிவுக்கு வருதல். வினா 22 பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை ஆகும். சரியான விடை நாட்டுரிமை. வினா 23 ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாத நிலையில் எதை மாற்ற முடியும்? சரியான விடை தனது குடியுரிமையை மாற்ற முடியும். வினா 24 இந்திய அரசியலமைப்பு சட்டம் எவ்வகையான குடியுரிமையை வழங்குகிறது? சரியான விடை ஒற்றை குடியுரிமை. வினா 25 இரட்டை குடியுரிமை வழங்கும் கூட்டாட்சி நாட்டுகளுக்கு 2 உதாரணங்கள் தருக. சரியான விடை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் சுவிட்சர்லாந்து. வினா 26 நாட்டின் முதல் குடிமகன் என்று முன்னுரிமை வரிசைப்படி கருதப்படுபவர் யார்?
சரியான விடை குடியரசுத் தலைவர். வினா 27 இந்திய கடவுச்சீட்டினை பாஸ்போர்ட் பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? சரியான விடை வெளிநாடு வாழ் இந்தியர் ரெசிடென்ட் இந்தியன். வினா 28 பிஓ முறை இந்திய அரசால் எப்போது திரும்ப பெறப்பட்டு ஒசி முறையுடன் இணைக்கப்பட்டது? சரியான விடை 2015 ஜனவரி 9 முதல். வினா 29 ஒசி அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இந்தியாவில் எந்த உரிமை இல்லை? சரியான விடை வாக்களிக்கும் உரிமை இல்லை. வினா 30 இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் படி வரையறுக்கப்பட்டுள்ளன? சரியான விடை 42வது சட்டத்திருத்தம். வினா 31 ஒரு நாட்டில் வசிக்கும் அந்நாட்டின் குடிமகனாக இல்லாத அனைவரும் எனப்படுவர். சரியான விடை அந்நியர் ஏலியன். வினா 32 ஒரு நாட்டில் எவ்வித தடையுமின்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணி புரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர் எனப்படுகிறார். சரியான விடை குடியேறியவர் இமிகிரண்ட். வினா 33 ஒரு குறிப்பிட்ட நாட்டின் குடிமகன் என்பதை விட உலகளாவிய சமூகத்தில் ஒவ்வொருவரும் அங்கம் என்பதே ஆகும். சரியான விடை உலகளாவிய குடியுரிமை. வினா 34 பிரவாசி பாரதிய தினம் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எந்த அமைச்சகத்தால் கொண்டாடப்படுகிறது? சரியான விடை இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால். வினா 35 பிரவாசி பாரதிய தினம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது? சரியான விடை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. வினா 36 பிரவாசி பாரதிய தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? சரியான விடை ஜனவரி 9ஆம் நாள். வினா 37 ஜனவரி 9ஆம் நாள் பிரவாசி பாரதிய தினமாக கொண்டாடப்பட காரணம் என்ன? சரியான விடை மகாத்மா காந்தி தென் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினம் அதுவாகும். வினா 38 பின்வருவனவற்றில் எது இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? பிறப்பின் மூலம், வம்சாவழியின் மூலம், சொத்துரிமை பெறுவதன் மூலம். சரியான விடை சொத்துரிமை பெறுவதன் மூலம். வினா 39 அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது சரியா தவறா? சரியான விடை தவறு, அது இரட்டை குடியுரிமையை வழங்குகிறது. வினா 40 ஒசி அட்டை வைத்திருப்பவருக்கு வாக்குரிமை உண்டு சரியா தவறா? சரியான விடை தவறு. வினா 41 அடிப்படை உரிமைகளை இந்திய குடிமகன் அனுபவிக்க நமது அரசியலமைப்பு சட்டம் உத்தரவாதம் அளிக்கிறது சரியா தவறா? சரியான விடை சரி. வினா 42 நாட்டுரிமையை மாற்ற இயலும், ஆனால் குடியுரிமையை மாற்ற இயலாது சரியா தவறா?
சரியான விடை தவறு. குடியுரிமையை மாற்ற இயலும், நாட்டுரிமையை மாற்ற இயலாது. வினா 43 1962 பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்தபோது அங்கு வாழ்ந்த மக்கள் 1955 இந்திய குடியுரிமை சட்டத்தின் எந்த அடிப்படையில் இந்திய குடிமக்களாயினர்? சரியான விடை பிரதேசங்களை இணைத்தல் என்றதன் அடிப்படையில். வினா 44 இந்திய குடிமகனாக ஆவதற்குரிய 5 வழிமுறைகளை குறிப்பிடுக. சரியான விடை 1 பிறப்பால், 2 வம்சாவளியால், 3 பதிவு செய்தல் மூலம், 4 இயல்பு குடியுரிமை, 5 பிரதேசங்களை இணைத்தல் மூலம். வினா 45 ஒருவர் வேறு நாட்டு குடியுரிமையை பெறும்போது அவரது இந்திய குடியுரிமை என்னவாகும்? சரியான விடை முடிவுக்கு வரும், துரத்தல் அல்லது முடிவுக்கு வருதல். வினா 46 போரின் போது எதிரி நாட்டுடன் இந்திய குடிமகன் வணிகம் செய்தால் அவரது குடியுரிமை என்ன ஆகலாம்? சரியான விடை இந்திய அரசால் மறுக்கப்பட்டு, இழக்கச் செய்யப்பட்டு, முடிவுக்கு வரலாம். அனைத்து வினாக்களும் நிறைவடைந்தன. நீங்கள் எத்தனை வினாக்களுக்கு சரியாக பதில் அளித்தீர்கள் என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளும் சிறிய தகவலும் உங்கள் தேர்வு வெற்றிக்கான முக்கியமான படியாகும். இந்த பாடம் பயனுள்ளதாக இருந்தால் விருப்பம் தெரிவித்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பாடத்திற்கான நோட்ஸ் மற்றும் மற்ற பெனிஃபிட்ஸ் பெற sadurmundan.edu.com வெப்சைட்டில் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. உங்கள் மொபைல் தொடர்ந்து படிக்க sadurmundan.edu மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நீங்கள் TNPSC தேர்வில் வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். ஆல் தி பெஸ்ட். sadurmundan.edu.உடன் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். நம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.